பாண்டிச்சேரியில பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. திமுக தனித்து போட்டியிருக்கிற சூழல் அங்க இருக்கு. இல்ல, பாண்டிச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து நாங்க அதை நடத்த முடியாது. அவங்க தான் அங்க என்ன பண்ண முடிவு பண்ண முடியும். செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே சிபிஐ சம்மன் அது நேரடியா நடக்குது நினைக்கிறீங்களா, இல்ல மறைமுகமா அரசியலுக்காண்டி அவர் முடக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த என்கொயரியுமே விசாரணையுமே சிபிஐ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா திடீர்னு விசாரணை நடத்துறாங்க, அப்படியே விசாரணை நிறுத்திடுறாங்க. அப்புறம் தேர்தல் நெருங்குறப்ப ஒரு விசாரணை நடத்துறாங்க. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன பசங்க பிள்ளைங்க எல்லாரும் அந்த துயரம் இன்னைக்கு எங்க நெஞ்சில இருக்கு. ஆனா பாஜக ஒரு 41 பேரோட மரணத்துல அரசியல் தான் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களே ஒழிய அந்த மரணத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்க செய்யலாம்னு அவங்க நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த என்கொயரி மேல எனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி சூழல் தான் இருக்கு. நாங்க சிபிஐ என்கொயரி அமைச்சப்பே நாங்க அப்படிதான் நான் சொன்னேன். இப்பவும் நம்ம சொன்னது சரிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இல்ல, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முதல்ல கரூர்ல தான் போராட்டம் பண்ணாங்க. கரூர்ல பாஜகவுடைய மாநில தலைவர் என்னையே ரொம்ப ஆபாசமா பெண்களுக்கு பாதுகாப்பான இல்லைன்னு சொல்ற கூட்டத்துல பேசுறாரு. அதே மாதிரி சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரி மொத்த கூட்டணியே பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, ஆபாசமாக பேச முடியுமோ, அருவருக்கத்தக்க வகையில பேச முடியுமோ பேசுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டின் கலாச்சாரமா? ஒரு பெண்களை பத்தி ஒரு அரசியல் மேடையில பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படுறத பத்தி பேசுங்க, கூட்டணியில் இருந்தாலும் பேசலாம்ல. இப்ப தமிழ்ல ஒரு மேடை போட்டு பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மேடை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் அதையெல்லாம் கேட்டுட்டு கடந்து போற பெண்கள் இல்ல. அதற்கான எதிர்வினை ரொம்ப கடுமையா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம்ல. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியில எத்தனை சீட் இருந்தாலும் அதுல பெண்களுக்கு 33% சீட்டு கொடுத்தரணும் அப்படிங்கறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதுல காங்கிரஸ் கட்சி கருத்தில் கொள்ளும் நான் நம்புறேன். 3 தொகுதி கேட்டிருக்கோம். ஒரு மாதிரி போராடி வாங்கின மாதிரி இருக்குது. தேர்தல் களத்துல இணைந்து திமுகவோட பணியாற்றுக்க வாய்ப்பு இருக்கா? ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல ஒரு கோவத்தை வெளிப்படுத்துவாங்களா? கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? கூட்டணி கட்சிகள் இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். அதை நாங்க கேட்கதான் செய்வோம். அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குல்ல. அது ஒரு கூட்டணியில இப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, மத்த கூட்டணிகள் என்டிஏ கூட்டணியில மட்டும் என்ன யாரும் சீட்டை கேட்கலையா? நீங்க எல்லாம் அதிமுகவை நின்றுட்டு சொல்றாங்க. அதாவது கூட்டணியில எப்படி இருக்குன்னு பாக்கணும். நீங்க பாஜக அதிமுகவோட கழுத்துல காலை வச்சு சீட்டு வாங்குது. நாங்க ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம், பேசுறோம். அதே மாதிரி மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் பேசுறாங்க. ஒரு கூட்டணியில பேசித்தான் பண்ண முடியும். கருத்து பரிமாற்றமே இல்லாம போய் கையெழுத்து நாங்க போட்டு வர முடியாது இல்ல. அதே மாதிரி ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாம ஒரு கூட்டணி இருக்க முடியாதுல்ல. அது களத்துக்கு போன உடனே அது மக்கள் அதை தேர்தலை வெல்றதுதான் எல்லாரும் பார்க்க முடியும். இல்ல, அது உங்களுடைய கருத்து. நீங்க காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு தனித்த மதிப்பும் மரியாதையும் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்க ஆட்சியில இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பை நாங்க செய்திருக்கோம். நான் முன்பே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய இமேஜ்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டில் இருக்கு. சோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்ம சீட்டு கேட்க முடியும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சீட்டும் கொடுப்பாங்க.